ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வாரத்தோட வீக்லி டெக் அப்டேட். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் கையை ஆட்டி பேசுகிறீங்க, கையை ரெண்டி கட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இவர் பெரிய மியூசிக் டைரக்டர், கையாட்டாமல் பேச மாட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறாங்க. ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது நார்மலாக இப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். என் பாடி லாங்குவேஜ் இப்படியே செட் ஆகிடுச்சு. சப்போஸ் வந்துட்டு இதை நான் கையை இல்லாமல் சொன்னேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ கையை கீழே வச்சுட்டேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இது ஒன்று, அப்படி இல்லைனா கையை கட்டி தான் ஆகணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இது கரெக்டாக செட் ஆகாதுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா GoPro கம்பெனி தரப்பில் இருந்தால். ஸோ GoPro இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபேமஸான ஆக்ஷன் கேமராஸ் எல்லாமே வந்து இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் GoPro Hero 7 அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படின்னு சொல்லலாம். என்ன இதில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 12 மெகா பிக்சல் உள்ள ஒரு ஆக்ஷன் கேமரா. இது வரைக்கும் GoPro கம்பெனி கிரியேட் பண்ணதிலே பெஸ்ட் கேமரா இந்த GoPro Hero 7 தான் அப்படின்னு அவங்க கம்பெனி தரப்புலேருந்தே அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 4K வீடியோவை 60 frames per second வந்து ஷூட் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சராக வந்து இந்த GoPro Hero 7 அந்த கம்பெனி கிளைம் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃப்ராங்காக வந்து அவங்க CEO என்ன சொல்கிறாங்கன்னா, கிம்பிளுக்கெல்லாம் பாய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்ஷன் கேமராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸான இடத்துல தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த காட்டுக்குள்ளே சைக்கிளிங் பண்ணுறது, இந்த மாதிரியான இடத்துல நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து ஷேக் ஆகும். ஸோ இந்த ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக அவுட்புட் வீடியோ ஷேக் ஆகாமல் கிடைக்குமோ ஸோ அந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஆக்ஷன் கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19,000 ஆரம்பிச்சு ஹையர் வேரியன்ட், அதாவது வந்து GoPro 7 Black பார்த்தீங்க அப்படின்னா 37,000 ரூபாய் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. 37,000 ரூபா போட்டு ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்குறதுக்கு நம்ம DSLR வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் எல்லா இடத்துக்கும் நம்மளால DSLR யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப அட்வென்ச்சரஸான இடத்துக்கு ஏதாவது மவுண்டைன் ஏறுறீங்க, இல்லை எங்கேயாவது இருந்து ஸ்கேட்டிங் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது மவுண்டைனில் இருந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சைக்கிள் ஓட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே பண்ணக்குள்ள DSLR கையில் தூக்கிட்டு போகணும் முடியும், ஒரு கொரில்லா பாடை வச்சுங்கிறது முடியாத காரியம். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான அட்வென்ச்சரஸ் ஷூட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த GoProங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமேசானில் ப்ரீ ஆர்டர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா Realme 2 Proவை பற்றி தான். Realme 2 வந்து கொஞ்சம் நம்மளை என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா Snapdragon 450 கொடுத்து நம்மளை அடைச்சிட்டாங்க. பட் இந்த Realme 2 Proவோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ்டாக மாதிரி கொடுத்துருக்காங்க. Snapdragon 660, அது மட்டும் இல்லாமல் 8GB RAM. இதோட பெஞ்ச்மார்க் சோர்ஸ் எல்லாமே இப்போ லீக் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கக்குள்ள இது ஒரு நல்ல டிவைஸாக தான் இருக்க போகுது Realme தரப்புல இருந்து அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா Flipkart எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஏன்னா வந்து Flipkartலேயே வந்து இதை பற்றின ட்ரீசர் எல்லாமே வந்துருச்சு. என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி Snapdragon 660, 8GB RAM. இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டாப் நாச் இருக்கு. தட்ஸ் குட். ஸோ 27ஆம் தேதி தான் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. செப்டம்பர் 27ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அக்ரெசிவ் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 16லேருந்து 20க்குள்ளே இருக்கலாம். ஏன்னா வந்து Snapdragon 660 20க்கு மேலே போக முடியாது. ஏன்னா Poco F1 வந்து Xiaomi லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 845 இது எந்த அளவுக்கு காம்படிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் OnePlus யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்கள் மூஞ்சில் ஒரு ஸ்மைல் வர வைக்கும், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, OnePlus 6க்கு வந்து இப்போ Android Pie அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா Oxygen OS 9.0 அப்படிங்கிற வழியாக உங்களுக்கு OTA அப்டேட் வழியாக இது வரும். ஸோ நீங்கள் வந்து இது ஸ்டேபிள் அப்டேட் தான். நீங்கள் வந்து OTS ஜஸ்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்கள் அபோட்டில் வந்து அப்டேட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Android Pie கெஸ்டர், அது மட்டும் இல்லாமல் நியூ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் பையை பற்றின எந்த மாதிரி கெஸ்டர்ஸ் இருக்க போது, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்காக பிரத்யேகமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து நாங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் ரோல் அவுட் பண்ணுறோம். ரேண்டமான இருக்க சில ஃபோன்ஸுக்கு தான் இப்போ புஷ் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறோம். எதனால அப்படின்னா கிரிட்டிக்கல் பக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறமேட்டு எல்லாருக்குமே நாங்கள் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஏதோ VPN யூஸ் பண்ணிலாம் வந்து உங்களுக்கு அப்டேட்லாம் வர வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரிலீஜியனுக்கு வழியாக நாங்கள் அப்டேட் பண்ணல, ரேண்டம் டிவைசஸ்க்கு தான் வந்து நாங்கள் அப்டேட் வந்து புஷ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க.
அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிடும், நம்ம ஊருக்கு வந்து ரிலீஸ் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம VPN யூஸ் பண்ணி அந்த கண்ட்ரியில் இருக்க மாதிரி காமிச்சு சர்வர்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணி தான் இந்த அப்டேட்டை வர வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி OnePlus 3, 3T, 5, 5T எல்லாருக்குமே கிடைக்குதுங்கிறது இன்னும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். OnePlusக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் நம்ம கொடுத்துடலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு விசில் போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜியோ இருக்காங்கல்ல, ஏதாவது ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்தியா கூட. ஸோ இந்த ஸ்டார் இந்தியா குரூப்ஸ் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா ஹாட் ஸ்டாரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தான். ஸோ இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பார்க்கல நீங்கள் அந்த ஸ்டாருங்கிற அந்த குரூப்ஸ் பார்ப்பீங்களா, ஸோ அவங்க தான். ஸோ என்ன இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச், ODI, அது மட்டும் இல்லாமல் T20 இந்த மேட்ச்லாம் விளையாடுறாங்களா, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டிவி ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கில். இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வந்து கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக எந்த ரீசார்ஜும் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜியோ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் மெம்பர்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பிரைம் மெம்பராக இருந்தால் தான் இந்த ஜியோ டிவி ஆப்பே யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம். நான் பேசிக்காக கிரிக்கெட் ஃபேன் கிடையாது, பட் நீங்கள் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இனிமேட்டு வந்து எல்லா மேட்சஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஜியோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிற நியூஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ், கொஞ்சம் எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட ஃபேமிலி லிங்க் ஆப் வந்து இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி லிங்க் ஆப்னா என்னது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் ஆப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான தேவையில்லாத விஷயம் தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா மோமோன்னு ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா ப்ளூ வெல்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபேமிலி லிங்க்குங்கிற ஆப் என்னது அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தையோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோனை வந்து உங்கள் ஃபோனில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான். அதாவது அவங்க என்ன இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். அதை தாண்டி எவ்வளோ நேரம் அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கண்டென்ட் பார்க்குறாங்க, நைட் டைமில் அவங்க தூங்க போக்குள்ள வந்து நீங்கள் இங்கேருந்தே லாக்டவுன் பண்ணலாம் அந்த ஃபோனை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபேமிலி லிங்க் அப்படிங்கிற கூகுள் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் செக்யூராக வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இந்தியாவுக்கும் இப்போ அவைலபிளாக இருக்குங்கிறது. ஸோ ஃப்ரீ தான், எந்த விதமான பேவும் நீங்கள் இதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு நம்ம ஒரு ஷவுட் அவுட் தான் கொடுக்கணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏசுஸோட ZenFone Max Pro M1 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நியூஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்டர் 11,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை சொல்லலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா EIS கிடையாது. நீங்கள் வீடியோ எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா XDA டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளேயே, அதாவது அவங்களோட டிஃபால்ட் கேமரா ஆப்புக்குள்ளேயே அந்த ஆப்ஷன் வந்து ஹிடன் ஆகிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எப்படி வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. த்ரெட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெட் ஐ டிடெக்ஷனை நீங்கள் தொடர்ந்து டேப் பண்ணக்குள்ள இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஹைட் ஆகிருக்கிறது வந்து ரிவீல் ஆகும். நீங்கள் அப்புறமேட்டு போய் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வீடியோ எடுக்கக்குள்ள கொஞ்சம் ஷேக் ஆனாலும் ஓரளவுக்கு ஷேக் இல்லாத மாதிரி ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு அதாவது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த த்ரெட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் Asus ZenFone Max Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி நீங்கள் வீடியோ எடுக்கக்குள்ள ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம். ஏன் இதை ஸ்டாக் கேமரா ஆப்லேயே ஹைட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா மேபி அது டெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து Asus ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டில் அதை ரிவீல் பண்ணலாம்னு வச்சிருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த டெவலப்பர்ஸ் அதை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க, வேறு எதுவும் இல்லை. நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபோனை பற்றி தான். ஸோ ஜியோ ஃபோனுக்கு ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா ஆப்புமே கிடச்சிச்சு. அதை தொடர்ந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரூ காலர் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜியோ ஃபோன்லேயும் வந்து ட்ரூ காலர் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 1 மட்டும் 25 மில்லியன் பீப்புள் வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்று என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ட்ரூ காலரை யூஸ் பண்ணுறோமா இல்லை ட்ரூ காலர் வந்து நம்மளை யூஸ் பண்ணுதா அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி. இந்த அளவுக்கு யூசர் இருக்கக்குள்ள இந்த ஆப் இதில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு என்னென்ன ஆப் வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சம்மந்தப்பட்ட நியூஸ் தான். ஸோ யூடியூப் தரப்புலேருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஃப்ராங்காக என்ன சொல்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ கடைசியாக பார்க்க போகிற நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் சம்மந்தப்பட்ட நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பக் வந்திருக்கு. ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரோட API பக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்னால என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ப்ரைவேட் மெசேஜ் அனுப்புறீங்க இல்லை பர்சனல் மெசேஜ் ஏதாவது ப்ரைவேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா ட்விட்டரில் அந்த பக்கம் இருக்க ட்விட்டரோட டெவலப்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால வந்து இதை படிக்க முடியுது, இந்த டேட்டாவெலாம் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் வந்துச்சுங்கிறது தெரியல, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான்,
டிஜிட்டலுங்கிறது டிஜிட்டல் தான். ஸோ அதை நம்பி ரொம்ப பர்சனலான டேட்டாவை எப்பயுமே டிஜிட்டலில் வைக்காதீங்க. ஸோ அவ்வளோதாங்க இது இந்த வீக்லி டெக் அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரோட கூட ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ guys. Thank you for watching the video. You like a